நான் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ப்ளேஸில் இருக்கிறேன். ஆற்றுல தண்ணி கம்மியாகிடுச்சு, வாய்க்காலில் தண்ணி நிறுத்திட்டாங்க. ஸோ யூஸ்வலாக 4 ஃபீட் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய தண்ணியில் இப்போ சும்மா ஒரு அடி தான் இருக்குது. தண்ணி ஊற்றினா தான் தெரியுது எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. சக்தி மசாலா, சம் கார்பேஜ். இந்த பாக்கெட்டு எதுவுமே ஈஸியாக அழிஞ்சு போகாது, ரொம்ப நாள் எடுக்கிறது, சல்லடையாது. அதுவும் ஏதோ பிளாஸ்டிக் பாக்கெட்டா. இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக கண்ணா பின்னான்னு அழுக்காக்கிற ஒரே இடம் இந்த ஆறும் வாய்க்காலும் தான். அது என்ன விளைவு ஏற்படுத்துன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த குட்டி குட்டி மீன்லாம் அந்த பிளாஸ்டிக் தான் சாப்பிடுது. இதுதான் கடைசியில் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போகுது. மீன் ஆற்று மீன் வாங்கி சாப்பிட்றப்ப அப்புறம் நம்ம பாட்டில், சரக்கு பாட்டில் அட்லீஸ்ட் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே போட்டுருந்தாவாச்சு இது ரீசைக்கிள் போகும். யாரோ ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இல்லை. ஸோ it's high time to think about it, being aware of what we are having and what is surrounded by us and how we are polluting unimaginably. Thank you for watching. Bye.